அன்பர்களே, இன்று செவலப்புரை ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் திருக்கோயிலுக்கு செல்கிறோம். இந்த திருக்கோவில் செஞ்சியிலிருந்து வடமேற்கு திசையில் 9 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள செவலப்புரையில் உள்ளது. 13ஆம் நூற்றாண்டை சார்ந்த திருக்கோவில் இது. 1312ஆம் ஆண்டுக்கான கல்வெட்டில் இந்த ஊரின் பெயர் ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து சிங்கப்புர நாட்டு செவல்புரையூர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சோழர்கள் ஆட்சி முடிந்த பிறகு இந்த பகுதியில் பாண்டியர்கள் ஆட்சி ஏற்பட்டது. இறைவன் பெயர் அகஸ்தீஸ்வரரை உடைய நாயனார் என அழைக்கப்பட்டதையும் கல்வெட்டுகள் கூறுகின்றன. அகத்தியர் வழிபட்ட பல தலங்களில் இதுவும் ஒன்று. அகத்தியர் வழிபட்ட அகஸ்தீஸ்வரர் சுயம்புலிங்க திருமேனியோடு அருள் பாலிக்கிறார். இறைவி ஸ்ரீ பிரகநாயகி. திருவண்ணாமலையில் சிவபெருமான் ஆதியும் அந்தமும் இல்லாத ஜோதியாக தோன்றிய போது பெருமாள் வராகராக தோன்றி பூமியை குடைந்து சென்றபோது உருவாகியது வராக நதி. இந்த நதி செஞ்சியை அடையும் போது சங்கராபரணி ஆறு எனப்படுகிறது. இந்நதியின் வடகரையில் ஈசான்ய பாகத்தில் இந்த கோவில் உள்ளது. இந்த கோவிலில் நிர்விக்ன கணபதி, முருகப்பெருமான் சன்னதிகள் உள்ளன. தட்சிணாமூர்த்தி, சண்டிகேஸ்வரர், துர்க்கை, மகாவிஷ்ணு, காலபைரவர், நவகிரகங்கள் ஆகிய சன்னதிகளும் உள்ளன. கருவறையில் அகஸ்தீஸ்வரர் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். இங்கு வந்து வழிபட்டால் பக்தர்களின் அனைத்து விதமான துன்பங்களும் அகன்று இன்புற்று வாழலாம். அகஸ்தீஸ்வரர் அனைத்து பக்தர்களுக்கும் வழிகாட்டி நிற்கிறார். அம்பிகை ஸ்ரீ பிரகநாயகி மங்கள வாழ்வு வாழ அருள் செய்கிறார். மூலவர் அகஸ்தீஸ்வரருக்கு இத்தலத்தில் மகான்களும் சித்தர்களும் இலுப்பு எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்திருக்கிறார்கள். எனவே பக்தர்கள் இலுப்பை எண்ணெயை தீபமேற்றி வழிபட்டால் வேண்டியும் வரத்தை அகஸ்தீஸ்வரர் நமக்கு அருள்கிறார். இவரை வழிபட திருமணப்பேறு, மகப்பேறு கிட்டிடும், கிரக தோஷங்கள் அகலும், கல்வி வளம் பெருகிடும், வேலை வாய்ப்புகள் கிட்டிடும். ஆண்டுதோறும் நவராத்திரி விழா அபிஷேக ஆராதனையோடு சிறப்பாக நடைபெறுகிறது. விஜயதசமி நாளில் திருவீதி உலா நடைபெறும். பிரதோஷம், திருக்கார்த்திகை, சிவராத்திரி போன்றவை இங்கு விழா நாட்கள். திருக்கார்த்திகை நாளில் 30 அடி தீபஸ்தம்பத்தில் மகாதீபம் ஏற்றப்படுகிறது. சிவாலயத்திற்கு வழங்கப்பட்ட நிலம் திருநாமத்து காணி என வழங்கப்பட்டுள்ளது. தேசிங்கு மன்னன் சிங்கவரம் பெருமாள் கோவிலுக்கு வரும்போது இங்கு வந்து அகஸ்தீஸ்வரரையும் வணங்கி செல்வாராம். இன்ப வாழ்வு அளிக்கும் செவலப்புரை ஸ்ரீ பிரகநாயகி உடனாய ஸ்ரீ அகஸ்தீஸ்வரரை வழிபட்டு வாழ்வில் உயர்வோமாக. ஓம் நம சிவாய.